வேலூர் அருகே விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பாஸ் இல்லாதவர்களையும் உள்ளே விட வலியுறுத்தி தொண்டர்கள் முழக்கமிட்டு வருகின்றனர். அவர்களை காவலர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, நிலவரம். சிவரஞ்சனி, இந்த வேலூர்ல 10 நாட்களுக்கு அப்புறம் விஜய் நடத்தக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு அவங்களுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக முழுக்க பந்தல் அமைக்கிருக்காங்க. முதல் முறையா சேர் போட்டு கூட்டம் நடத்துறாங்க. வரிசையில எல்லாரும் அனுப்பப்படுறாங்க. காவல்துறை ரொம்ப கட்டுப்பாடோட அந்த கூட்டத்தை நடத்தணும். இனி ஒரு உயிரிழப்பு அனுமதிக்க முடியாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்காங்கன்றத பார்க்க முடியுது. என்ன ஒரு நடைமுறை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, பாஸ் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். QR கோடோட அதுல ஹாலோகிராம் சிம்பிள் இருக்கு, ஸ்டிக்கர் இருக்கு, பின்னாடி ஒரு சீல் இருக்கு, விஜயனுடைய சீல் இருக்கு. இதெல்லாம் இருந்தா தான் அது ஒரிஜினல் பாஸ். அப்படி ஒரிஜினல் பாஸோட வர்ற எல்லாரையும் உள்ள அனுப்புறாங்க. பாஸ் அப்படி ஒரிஜினல் பாஸ் இல்லாம சிலது கலர் ஜெராக்ஸ் போட்டு போலி பாஸும் சிலர் வாங்கிட்டு வர்றாங்க. அதை மன்றத்திலிருந்தே கொடுத்ததாகவும் சிலர் சொன்னாங்க. அப்படி வர்றவங்க எல்லாரையும் போலீஸ் திரும்ப அனுப்பியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல பாருங்க, அந்த சென்னை பெங்களூர் ஹைவேல இருந்து தொடர்ச்சியா 3-4 இடங்கள்ல காவல்துறை பரிசோதனை பண்ணி தான் எல்லாரையும் உள்ள அனுப்புறாங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்தணும். அவங்க நிர்ணயிக்கப்பட்ட அளவு 5000 பேருக்குள்ளதான் கூட்டம் வரணும், அதுக்கு மேல வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமா செயல்படுறாங்க. அப்படித்தான் இந்த இடத்துலயும் அவங்க கட்டுப்படுத்துறாங்க. இங்க இப்ப சற்று முன்ன என்ன நடந்துச்சுன்னா, பாஸ் இல்லாத நபர்களையும் உள்ள அனுப்ப சொல்லி பெரிய கும்பலா கூட்டமா வந்து நின்று இந்த தடுப்பு கிட்ட நின்று கோஷம் எழுப்பினாங்க தொண்டர்கள்லாம். காவல்துறை உடனடியாக அதிகம் பேரை வரவழைக்கப்பட்டு அவங்க எல்லாரும் தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. லேசான தள்ளுமுள் உருவானது. பாஸ் இருக்கவங்களை மட்டும் உள்ள அனுப்பிட்டு மற்ற எல்லாரையும் திரும்ப அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து வெயிலுடைய தாக்கமும் வெளியில அதிகமா இருக்கு. இந்த நேரத்தில் பாஸ் இல்லாத நபர்களும் உள்ள வரும்னு சொல்லி சிலர் கோஷம் எழுப்பக்கூடிய கூட்டமா வந்து கோஷம் எழுப்பினாங்க. அவங்க எல்லாம் திரும்ப அனுப்பப்பட்டாங்க. அதனால இப்போதைக்கு அந்த பிரச்சனை அப்படி முடிவுக்கு வந்திருக்கு. தொடர்ச்சியா தீவிர கண்காணிப்புக்கு தொண்டர்கள் எல்லோரும் உட்படுத்தப்பட்டுதான் உள்ள அனுப்பப்பட்டு இருக்காங்க. சிவரஞ்சனி.